அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? சூது என்ற அதிகாரத்திலிருந்து 939வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறள் என்ன சொல்றாரு? ஒரு 5 முக்கியமான இன்றியமையாத அம்சங்கள் உன்னை விட்டு போயிடுன்றார். அது என்னென்னு சொல்றாருன்னா, உண்ண உணவு தேவை ஒரு மனிதனுக்கு, உடுக்க உடை தேவை ஒரு மனிதனுக்கு, உணவு உடை, அப்புறம் இதெல்லாம் வரணும்னா உணவு உடை வரணும்னா செல்வம் தேவை, செல்வம் இதெல்லாம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு என்ன வரும்? புகழ் வரும். அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொன்னால், உணவு உடை செல்வம் புகழ் கல்வி, இதெல்லாம் அடிப்படையாக கல்வி எல்லாமே போயிடும். என்னென்ன போயிடும் பாருங்க? உணவு உடை செல்வம் கல்வி புகழ், இந்த 5ம் உன்னை விட்டு போயிடும். எப்போ நீ சூதாட நினைக்கின்றாயோ, சூதாட்டத்தை மேற்கொள்ளுகின்றாயோ, அப்பொழுது உணவு போயிடும், உணவு கிடைக்காது, உடை கிடைக்காது, செல்வம் கிடைக்காது, அப்புறம் கல்வியும் போயிடும், கல்வி கட்டுறதுக்கு கல்வியும் போயிடும், கல்வி கற்கவும் முடியாது, ஏன்னா பணம் இல்லையா கூட தான். கல்வி நீ அடைந்த புகழும் போயிடும். இந்த 5ம் போய்விடும்ன்றார் வள்ளுவர். உடை உடுத்துகின்ற உடை, செல்வம் நாம் பெற்றிருக்கக்கூடிய செல்வம், ஊன் என்றால் உணவு, ஒளி என்றால் புகழ், கல்வி என்று 5ம் அடையாவாம். இந்த 5ம் பெற முடியாது, இழந்துருவோம். எப்போ? ஆயம் கொழின். ஆயம் என்பது சூதாடுதல். சூதாடுதலை கொழின் என்றால் அதை மேற்கொண்டால், அதாவது சூதாட்டத்தை நீ ஆடினால், சூதாடுதலாகிய தொழிலை நீ செய்தால், நீ சூதாடினால் உனக்கு உணவு கிடைக்காது, உடை கிடைக்காது, செல்வம் கிடைக்காது, கல்வி கிடைக்காது, புகழும் கிடைக்காது அப்படின்னு வள்ளுவர் தெளிவா சொல்லிடுறார். ரொம்ப ஆணித்தரமா சொல்லிடுறார் இந்த குறளை தான். உடை செல்வம் கல்வி உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று 5ம் அடையாவாம் ஆயம் கொழின். ஆயம் என்றால் சூதாட்டம். சூதாட்டத்தை நீ செய்தால், மேற்கொண்டால் உடை கிடைக்காது, செல்வம் கிடைக்காது, உணவு கிடைக்காது, கல்வி கிடைக்காது, புகழ் கிடைக்காது, இந்த 5ம் கிடைக்காது. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று 5ம் அடையாவாம் ஆயம் கொழின். இப்பொழுது ஆங்கிலத்தை பார்ப்போமா? The 5 things, namely clothing, wealth, food, fame and learning, do not betake themselves to a person who takes to gambling as a sport. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.